எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா. சார், ஒரு முக்கியமான இஷ்யூவை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். உட்காருமா. சொல்லுமா, என்ன விஷயம்? சார், எங்க தொகுதியில ரேஷன் கடையில நிறைய மோசடி நடக்கிறதா அதிகாரப்பூர்வமா தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியா? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய நல்ல அரிசியெல்லாம் தனித்தனி வியாபாரிங்களுக்கு வித்துட்டு சாப்பிடவே முடியாத கொழுத்து போன அரிசி பருப்பு தானியங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணதா பொதுமக்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ரேஷன் கடையில அரிசி பருப்பு மக்களுக்கு கொடுக்கும்போது அதை நாங்களே நேர்ல போய் ஆய்வு பண்ணோம். ஆனா அதுக்கு எங்களை ரேஷன் கடை ஊழியர்கள் அனுமதிக்காம எங்களை மிரட்டவும் செய்றாங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். இதுக்கு பின்னாடி நிச்சயமா அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க இருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். இல்லனா ரேஷன் கடை ஊழியர்கள் இவ்ளோ துணிச்சலா மக்களுக்கு மட்டமான பொருளெல்லாம் விநியோகம் பண்ண மாட்டாங்க. மக்கள் தட்டி கேட்டாலும் அத பொருட்படுத்த மாட்டாங்க சார். இந்த தொகுதியில உள்ள எல்லா ரேஷன் கடையிலயும் இந்த மோசடி நடக்குதுன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? உங்களுக்கே தெரியும் சார். நான் கிட்டத்தட்ட அத்தனை கடைகளுக்கும் போய் நேரடியா பார்த்துட்டு வந்துதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ நீங்க இந்த ரேஷன் அரிசி கடத்தல் அப்புறம் மோசடிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ரேஷன் கடையில விநியோகம் பண்ற பொருட்களோட சாம்பிளை ஆதாரமா வச்சுக்கங்க. இதை அடிப்படையா வச்சு நீங்க ஆதாரப்பூர்வமா ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க. அதை நாம நம்ம பத்திரிகையிலே பப்ளிஷ் பண்ணுவோம். கண்டிப்பா சார். இப்பவே என்கிட்ட போதுமான ஆதாரம் இருக்கு. நான் ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிக்கிறேன் சார். சீக்கிரமா வேலையை முடிங்க. உங்க ஆர்டிக்கலை முக்கிய செய்தியா வெளியிட்டுருவோம். ஓகே சார். தேங்க்யூ so much. ஓகே. கொடுங்கம்மா. உட்காருமா. ஆர்டிக்கல் ரொம்ப நல்லா வந்திருக்குமா. நிச்சயமா இது அரசியல் வட்டாரங்கள்ல பிரளயத்தையே ஏற்படுத்தும் நம்புறேன். எப்படியோ மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். தேங்க்யூ சார். ஓகேம்மா. டேய் தென்னரசு, இங்க பாருடா. டேய் பாருடா. டேய் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போற? நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒழுங்கு மரியாதை அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு.
அப்பா மன்னிச்சு விட்டுருவாரு. நான் செத்தாலும் சாவேனே தவிர அந்த தப்பை மட்டும் பண்ண மாட்டேன்டா. அடிங்க. ஏடா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டியா? அப்ப அப்படியே பட்டி கடந்து சாவுடா. டேய், இத்தனை நாள் பட்னி கடந்து நீ செஞ்ச தப்ப உணரல இல்ல? நீ எல்லாம் திருந்தாத ஜென்மண்டா. நீ உசுரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோசனம்? நீ சாவறதாண்டா நல்லது. இப்படியே பட்னி கடந்து செத்து போ. நான் செத்து போனா போலீஸ் ஒண்ணுங்களை சும்மா விட்டுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா விடாது. மரியாதையை அவுத்து விட்டுருங்க, இல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பீங்க. ஏய், நீ வெளியே வந்தாதானே நீ செத்தது போலீஸ்க்கு தெரிய போகுது. யாருக்கும் தெரியாம இங்கேயே கடந்து சாவு. வாங்க நம்ம போவோம். திருந்தாத சென்மங்க இருந்தும் பிரயோசனம் இல்ல, வாழ்ந்தும் பிரயோசனம் இல்ல. சிவபதி சார், கொஞ்சோண்டு தண்ணி கொடுப்போம் சார். தாகத்திலே செத்து போயிட போறான் சார். சார், இவன் எல்லாம் பரிதாபப்படாதீங்க. அவனை பெத்து வளர்த்த நானே சொல்றேன். பட்னி கடந்து சாவட்டும். வாங்க போலாம். ஏய், அவுத்து விடுறா. ஏய், அவுத்து விடுங்கடா. ஏய், அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுறா. நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தென்னரசு மச்சான் எங்க போயிருப்பான்? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி 3 நாள் ஆச்சு. எந்த ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? எனக்கு சொல்லாம தென்னரசு எங்கேயும் போக மாட்டானே. எங்க போயிருப்பான்? இன்னதுக்கு தென்னரசா போலீஸ் ரிலீஸ் பண்ணிருக்கணும். என்ன சார் இவ்ளோ பூச்சி புழுமா இருக்க அரிசிய போடுறீங்க? இதை எப்படி சார் பொங்கி சாப்பிடுறது? இத சாப்பிடுற குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உடம்பு சரியில்லாம போயிடும் சார். இங்க பாருமா, இதை தான் இங்க போடுவோம். விருப்பம் இருந்தா வாங்கிக்கோ, இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு போமா. என்ன சார் அரிசி பூச்சும் புழுமா இருக்குன்னு சொன்னா இப்படி திட்டுறீங்க? எங்களுக்கு வரதாம்மா நாங்க போட முடியும். முதல்ல போமா. என்னங்க கோதுமை வெறும் வண்டு பூச்சியுமா இருக்கு. இதை எடுத்துட்டு போய் எப்படிங்க பொங்கி சாப்பிட்றது? எனக்கு வேற கோதுமை கொடுங்க. ஏமா, எங்க கிட்ட இருக்கிறது தான் நாங்க போட முடியும். வேற கோதுமைலாம் இல்ல. விருப்பம் இருந்தா வாங்கிட்டு போ, இல்லைன்னா கிளம்புமா. ஒரு நிமிஷம்.